சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வியாக்கிரபாதர் பயணம் செஞ்ச நவ புலியூர் கோவில்கள் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்துல எண்ணற்ற சிவ தலங்கள் இருந்தாலும் புலியூர் அப்படின்ற பெயரோடு தொடர்புடைய 9 தலங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த 9 ஊர்களும் வியாக்கிரபாத முனிவர் அதாவது புலிகால் முனிவர் நேர்ல போய் சிவபெருமான வழிபட்டதுனால இவை நவ புலியூர் கோவில்கள் அப்படின்னு போற்றப்படுது. முதல்ல யார் இந்த வியாக்கிரபாதர், எதுக்காக இந்த பயணம்? மகாபாரத காலத்துல உபமன்யு முனிவரோட தந்தையான மத்தியந்தினர் இறைவனுக்கு மலர் தூவி வழிபட விரும்பினாரு. வண்டுகள் தீண்டாத அதிகாலையிலே மலரக்கூடிய தூய்மையான மலர்களை பறிக்கிறதுக்கு ஏதுவா, மரங்கள்ல ஏறுவதற்கும் ஏதுவா புலியோட கால்களையும் மலர்களை பறிக்கிறதுக்காக புலியோட நகங்களையும் இறைவன் கிட்ட வேண்டி பெற்றாரு. அதனாலதான் அவர் வியாக்கிரபாதன் அழைக்கப்பட்டாரு. வியாக்கிர அப்படின்னா புலி, பாதன்னா கால். இவரும் ஆதிசேஷனோட அம்சமான பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பாக்குறதுக்காக தமும் இருந்தாங்க. அவர்களுக்கு தரிசனம் தந்த ஈசன் இந்த 9 புலியூர் தலங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு திருவரங்கத்துல யாத்திரைய முடிக்குமாறு ஆணையிட்டாரு. 9 திருத்தலங்களோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். முதல்ல சிதம்பரத்துல இருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூர், இதுவே முதன்மையான தலம். பஞ்சபூதங்கள்ல இது ஆகாயம். இங்க நடராஜ பெருமான் ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவத்தை பாக்குறதுக்காகவே வியாக்கிரபாதர் தவம் இருந்தாரு. இன்னைக்கும் சிதம்பரத்துல நடக்கக்கூடிய பூஜைகள்ல வியாக்கிரபாதர் வகுத்த புஷ்பார்ச்சனை முறை பின்பற்றப்படுது. ரெண்டாவதா பார்க்கக்கூடியது கடலூர்ல இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர். கடலூர் மாநகரோட இதய பகுதியில அமைந்திருக்கக்கூடிய நடுநாட்டு தலம் தான் இது. அன்னை பார்வதி தேவி ஒற்றை கால்ல நின்று தவம் புரிஞ்சப்போ இறைவன் பாதிரி மரத்தடியில காட்சி கொடுத்தாரு. வியாக்கிரபாதர் வழிபட்டதுனால இந்த பெயரும் வந்தது. மூன்றாவதா பார்க்கக்கூடியது ராஜேந்திர பட்டினத்துல இருக்கக்கூடிய எருக்கத்தம்புலியூர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் கிட்டக்கு இருக்கு. இது இங்க இறைவனுக்கு நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு பேரு. தேவார பாடல் பெற்ற தலம். யாழ் மீட்டி பாடிய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவதரித்த பெருமைக்குரிய ஊர் தான் இது. நான்காவதா பார்க்கக்கூடியது ஓமாம்புலியூர். சிதம்பரத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கு. ஈசன் குருவா அமர்ந்து உமாதேவிக்கு ஓங்கார பொருளை அதாவது பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலம் தான் இது. இங்க தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப விசேஷமான சன்னதியும் உண்டு. ஐந்தாவதா பார்க்கக்கூடியது மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய சிறு புலியூர். முனிவர்கள் 2 பேருக்கும் இருட்டிட்டதுனால வழி தெரியாம தவிச்சப்போ இறைவன் ஒளியா வந்து வழிகாட்டிய தலம் தான் இது. இங்க சிவபெருமானும் அரங்கநாத பெருமானும் ஒரே இடத்துல காட்சி கொடுக்கிறது சிறப்பு. ஆறாவதா பார்க்கக்கூடியது அத்தி புலியூர். நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. அத்தி அப்படின்னா யானை. யானையும் புலியும் வியாக்கிரபாதர் சேர்ந்து வழிபட்ட தலம் தான் இது. இங்க பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதருக்கு திருமண குல காட்சியும் கிடைச்சது. ஏழாவதா பார்க்கக்கூடியது தப்பலாம் புலியூர். இது திருவாரூர் கிட்டக்கு இருக்கு. வியாக்கிரபாத முனிவர் தன்னோட புலிக்கால்கள் மாறி மீண்டும் மனித உருவம் பெற்ற தலம் தான் இதுன்னு சொல்லுவாங்க. தப்பு அப்படின்னா பிழை. இது நீங்கின இடம்ன்றதுனாலதான் தப்பலாம் புலியூர் அப்படின்னு அழைக்கப்படுது. எட்டாவதா பார்க்கக்கூடியது பெரும்புலியூர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு கிட்டக்க இருக்கு. வியாக்கிரபாதர் நீண்ட காலம் தங்கி பூஜை செஞ்ச தலம் தான் இது. இங்க இருக்கக்கூடிய இறைவன் வியாக்கிரபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 9வது கானாட்டம் புலியூர். காட்டு பகுதியில அமைந்திருக்கக்கூடிய தலம் அப்படின்றதுனால கானாட்டம் புலியூர் அப்படின்னு சொல்லப்படுது. பதஞ்சலி முனிவர் இங்க தங்கி வழிபட்டதுனால இந்த தல இறைவன் பதஞ்சலி நாதேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யாத்திரையோட நிறைவுன்னு பார்த்தோம்னா 9 தலங்களையும் தரிசனம் செஞ்ச முனிவர்கள் இறுதியில ஸ்ரீரங்கம் போய் அரங்கநாதரையும் தரிசனம் செஞ்சாங்க. ஹரியும் ஹரனும் ஒண்ணு அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தினதுக்கு அப்புறமா திருச்சி கிட்டக்க இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அதாவது பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போய் அங்க ஜீவ சமாதியும் அடைஞ்சாங்க. இந்த நவபுலியூர் தலங்களை ஒரே பயணமாகவோ இல்லைன்னா ஒவ்வொன்னாகவோ தரிசனம் செய்தது மன அமைதியையும் மோட்சத்தையும் தரும் அப்படின்றது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவனடியார்கள் பற்றியும் சிவபெருமான பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.